வணக்கம். பழனி விநாயகர் ஜோதிடம் எம்பி அரங்கநாதன். கஜமுகன் அஸ்ட்ரோ டிவி சேனலுக்காகவும் பழனி விநாயகா ஜோதிடம் அஸ்ட்ரோ டிவி சேனலுக்காகவும் நம்ம பதிவு போட்டு வர்றோம். அந்த வகையில் இன்று புலிப்பாணி ஜோதிடம் 103வது பாட்டு, 2இல் செவ்வாய் இருந்தால் என்ன பலன் என்பதை புலிப்பாணி அவர் பாணியில் சொல்லியிருப்பதை நாம் பார்க்கலாம். பாடினேன் இன்னும் ஒரு புதுமை கேளு, பலமான செவ்வாயும் துதியில் நிற்க, கூடினேன் கிரகத்தில் வழக்கும் போரும், குமரியவள் கணவனையும் கருதி பாராள், தேடினேன் தையலுமோ மாண்டால் ஆனால், தனம் விரயம் சஞ்சலமும் அழுது மாய்வான், ஆடினேன் ஆடவர்கள் அழுத கூடி, அவள் கடலை அவர் மடியில் போடுவாரே. எவ்வளவு எளிமையா படிக்கிற பாருங்க. பாடினேன் இன்னும் ஒரு புதுமை கேளு, பாடுகின்றேன் இன்னும் ஒரு புதுமையான செய்தியை சொல்கிறேன் கேள். பலமான செவ்வாயும் துதியில் நிற்க, பலமான செவ்வாய் லக்கணத்துக்கு 2இல் இருக்க, துதினா 2ஆம் இடம், துதியில் நிற்க, பலமா ஆட்சி உச்சம் மூல திரிகோணம் இந்த மாதிரி. கூடினேன் கிரகத்தில் வழக்கும் போரும், கிரகம்னா வீடு. கூடினேன் சொல்கிறேன் அவன் வீட்டில் தினமும் வம்பும் வழக்கும் சண்டை சச்சரவுமாக இருக்கும், குமரியவள் கணவனையும் கருதி பாராள், அவன் பொண்டாட்டி அவனை மதிக்க மாட்டா, அனுசரித்து போக மாட்டா, சண்டை ரெகுலரா அடிக்கடி சண்டை எடுத்துட்டே இருப்பா. தேடினேன் தையலுமோ மாண்டாளானால், ஒருவேளை அவனுடைய ஜாதகனுடைய மனைவி இறந்து போனால், தனம் விரயம் சஞ்சலமும் அழுது மாய்வான், அந்த ஜாதகனுக்கு தனம் விரயம் துன்பம் துயரம், குடும்பத்தில் கஷ்டம் நஷ்டம் பொருள் விரயம் ஏற்படும், அழுது புலம்புவான். ஆடினேன் ஆடவர்கள் அழுது கோடி, மீண்டும் சொல்கிறேன் ஆடவர்கள் ஆண்கள் அழுது கூடி, அவள் கடலை அவர் மடியில் போடுவாரே. அந்த ஆண்கள் அழுத கூலிக்காக அவள் கடலையை அவர் மடியில் போடுவார்கள். அப்படின்னா என்ன? எப்பயுமே ஆண்கள் அழுதாங்கன்னா அவங்களுக்கு வந்து மதிப்பு இருக்காது. அவள் கடலை அவர் மடியில் போடுவாரே, அதாவது அவங்க மடியில அவள் கடலை அப்படின்னு என்ன, இந்த அவளும் கடலையும் வந்து எதுக்கும் உதவாது, அதை வந்து அவர் மடியில் போட்டுருவாங்க அப்படிங்கிறார். ஆடினேன் ஆடவர்கள் அழுத கூலி, அவள் கடலை அவர் மடியில் போடுவாரே அப்படிங்கிற. இதுக்கு இன்னொரு அர்த்தம் நம்ம சொல்லலாம். கடல்ல போய் எதை போட்டாலும் கரைஞ்சு போயிடும், அந்த மாதிரி அவனுக்கு என்னதான் உதவி செஞ்சாலும் அவன் மேலே வர முடியாது அப்படின்னு நம்ம எடுக்கணும். அவர் கடலை கடலை அவர் மடியில் போடுவாரே, கடலில் கொண்டு போய் நம்ம இனத்தை போட்டாலும் ஒன்றும் மிதக்காது, அப்படியே உள்ள போயிடும். அந்த மாதிரி அவனுக்கு செஞ்ச என்ன உதவிகள் செஞ்சாலும் அவனுக்கு உதவாது அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். பாடினேன் இன்னும் ஒரு புதுமை கேளு, பலமான செவ்வாயும் துதியில் நிற்க, கூடினேன் கிரகத்தில் வழக்கும் போரும், குமரியவள் கணவனையும் கருதி பாராள், தேடினேன் தையலுமோ மாண்டாளானால், தனவிரயம் சஞ்சலமும் அழுது மாய்வான், ஆடினேன் ஆடவர்கள் அழுத கூடி, அவள் கடலை அவர் மடியில் போடுவாரே. கடலில் கலைச்ச பெருங்காய மாதிரி அவன் வாழ்க்கை ஆயிரும். பாடுகிறேன் இன்னும் ஒரு புதுமை கேளு, செவ்வாய் ஆட்சி உச்சம் பெற்று லக்னத்துக்கு 2இல் இருக்க, அவன் வீட்டில் தினமும் வாக்குவாதமும் மனைவியுடன் சண்டை சச்சரவும் ஏற்படும், மனைவி அவனை மதிக்க மாட்டாள், மனைவி அவனிடம் அன்பாக இருக்க மாட்டாள். ஒருவேளை சண்டை சச்சரவு மனைவி இறந்து போயிட்டா அவன் வீட்டில் வந்து அவனுக்கு பொருளாதார ரீதியில் மிகப்பெரிய கஷ்டம் நஷ்டம் வேதனை விரக்தி ஏற்படும். அப்போ லக்கணத்துக்கு 2இல் செவ்வாய் பலமாக இருந்தால் நல்லதுன்னு சொல்லுவாங்க, ஆனால் புலிப்பாணியார் கெட்டதுன்னு சொல்லியிருக்காரு. அப்போ 2ஆம் இடத்துல செவ்வாய் பலமாக இருந்தால் குடும்ப சண்டை வரும், மனைவி
பிரிவால் அல்லது இறப்பால் அவனுக்கு துன்பம் துயரம் ஏற்படும் என்பதை அடித்து ஆணித்தரமாக புளிப்பான்னு சொல்லியிருக்கிறார். நன்றி, வணக்கம்.